எப்படி இருக்கா டாக்டர்? மிஸ்டர் சத்யமூர்த்தி, உங்க மிஸ்ஸஸ்க்கு இன்னும் பெயின் ஆரம்பமால. குழந்தை பிறந்த உடனே மெசேஜ் அனுப்புறேன். டோன்ட் வரி. புறப்படலாமா சார்? வணக்கம் சத்யமூர்த்தி சார். ஜஸ்ட் நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்து வெளில போனீங்களா? அவ்வளவுதான். ஜஸ்ட் உங்க ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஆம்பளை பிள்ளை சார். அதோட இன்னொரு பேட் நியூஸ்ங்க. அந்த பச்சை குழந்தை இப்ப உங்க மனைவி கையில இல்ல, என் அசிஸ்டன்ட் பரமசிவன் கையில இருக்குது. ஜஸ்ட் அங்க பாருங்க. ஹலோ டாக்டர் சார், நான் சத்யமூர்த்தி பேசுறேன். நீங்க தானே சார்? உங்களுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்க குழந்தைய நிஜமா டாக்டர்? ஆமா சார், அவங்க யாரு என்னன்னு தெரியல. கேட்டியா? இப்ப நீ வாதாட போற கேஸ்ல என் மச்சானுக்கு என்ன தண்டனை கொடுப்பியோ, உன் பிள்ளை கூட நாங்க அதே தண்டனை கொடுப்போம். நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுத்துக்க. இல்லாட்டி போனா ஏய் பிச்சு பிச்சு பிச்சிருவேன், ஜாக்கிரதை. ஆமா. தங்கச்சியோட மஞ்சள் குங்குமத்தை அழிச்ச அந்த சத்தியமூர்த்தி குழந்தை பழச்சிருக்க கூடாது. பரவசிவா, என்ன தலைவரே? அந்த பிள்ளைய கொண்டு. அவன் பிள்ளைய கொஞ்சம் போல இருக்கு. சரி, இவன் அப்பன் தப்பு செஞ்சா இவன் எதுக்கு கொல்லணும்? நான் என்ன செக்ஸ் பிரச்சனைக்கு பதில் சொல்ல டாக்டர் இருக்குன்னா சொன்னதை செய். ஜோதி, என்னங்க நம்ம புள்ள? கடவுள் தனக்கு விருப்பமானவரைத்தான் ரொம்ப சீக்கிரம் தங்கிட்டு அழைச்சுக்குவாரா. அத நினைச்சு நம்ம மனசை கல்லாக்கிக்கிறது தவிர வேற வழியே இல்லை. அழாத. அடி வாங்க கொடுக்க மாட்டீங்க. என்கிட்ட பணம் இல்ல. இல்ல, ஒழுங்கா கேட்டா கொடுக்க மாட்டிய. உதச்சா தண்ணி கொடுப்ப. எதுக்கு அந்த நீ யாரு? என் பொண்டாட்டி என் இஷ்டம். ஊருக்காரங்க சப்போர்ட்டா? என்னங்க, நமக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம்? சரி, தாலியை கொடு. இந்த அநியாயத்தை கேட்க இங்க யாரும் என்ன காப்பாத்துங்கண்ணா. எந்த தாலிய காப்பாத்துறதுக்காக உன்னை கூப்பிட்டனும் அந்த தாலி எனக்கு கொடுத்துறேன்னா அவரும் மன்னிச்சு விட்டுரு, மன்னிச்சு விட்டுறேன்னா. பாரா, இதாண்டா தமிழ் பெண்ணோட பெருமை. தான் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு தான் மாங்கல்யத்தை தரமாட்டேன்னு சொல்றான். அந்த மாங்கல்யத்துக்காக
உன்ன மாதிரி கெட்டவனுக்கு கூட உயிர் பிச்சை கொடுப்பா. அத நீ புரிஞ்சுக்க. இது என் ஒருத்தி பிரச்சனை மட்டும் இல்லன்னா, இந்த பேட்டையில ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பொண்ணும் கண்ணீர் விட்டுட்டு இருக்கா. எவ்வளவு ஒரு திமிரு பிடிச்சவ. எங்க பேட்டையில புதுசா சாராய கடை வச்சிருக்கா. அப்பத்துல இருந்து இந்த பேட்டையில இருக்கிற ஆம்பளைகளா சம்பாதிச்சதா பொண்டாட்டி புள்ளைய மறந்து குடிச்சிட்டு உடம்பையும் வீட்டையும் பாழாக்கிட்டு இருக்காங்க. உன் சரக்கையும் குலுக்கையும் பார்த்ததுக்கு அப்புறமும் அதே வார்த்தையை சொல்றேன். உன் மூட்டை முடிச்ச கட்டிட்டு மரியாதையா வெளியில போயிடு. நினைவு வச்சுக்க, சாயந்தரம் வரைக்கும் தான் டைம். குட் கேர்ள். மச்சான் ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்காரு. நம்ம ரூட்டுக்கு வரமாட்டேங்கிறாரு. கவனிங்கடா. இவனுங்கதான் உன் மாமனுங்களா? நீதிபதியாக இந்நாளில் பதவி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளப் போகும் சத்தியமூர்த்தி ஆகிய நான் பாரத நாட்டின் கௌரவத்தை சிரமேற்கொண்டு சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு நடப்பேன் என்று கடவுள் மீது ஆணையாக கூறுகின்றேன். நீதிபதியாக கடமையை நிர்வகிப்பதில் என் அறிவு கட்டிய வரையில் ஓரவஞ்சனை செய்யாமல் பயமின்றி பாரபட்சம் ஏதுமின்றி பாகுபாடு இல்லாமல் நடந்து கொள்வேன் என்றும் அரசாங்கத்தின் மதிப்பையும் மரியாதையையும் காப்பாற்றுவேன் என்றும் பிரமாணம் செய்கிறேன். ஜஸ்டிஸ் சத்யமூர்த்தி! 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 சீதா, ஜோதி, சீதா. என்ன ஜோதி இதெல்லாம்? பரவாயில்லைங்க. நோ டாடி, இந்த விஷயத்துல மட்டும் அம்மா கரெக்ட். அப்படி சொல்லுமா? பாருங்க, இன்னைக்கு நீங்க ஜட்ஜ் ஆனதுக்காக சிரிச்சுக்கிட்டே மாலை போட்டவங்கள எத்தனை பேர் அழுதுருப்பாங்களோ, எவ்வளவு பேர் மனசுக்குள்ளே குமரிப்பாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணு சொல்லட்டுமா ஜோதி, யாரு என்ன நினைச்சாலும் எத்தனை இடையூறு வந்தாலும் நியாயத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறவனுக்கு, தர்மத்தை நிலநாட்டுறவனுக்கு, கடமையை ஆராதிக்கிறவனுக்கு எப்பவும் தோல்வியே இருக்காது.